இட்லியும் கார சட்னியும் செய்ய போகிறோம். பாருங்கள், இட்லிக்கும் கார சட்னிக்கும் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நான் எண்ணெயெலாம் அதிலேயே வதக்கி இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெயிலேயே நம்ம அரைச்சிட்டு வதக்குற சட்னி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாங்க, இது எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். எல்லோரும் சாப்பிட்டு பாருங்கள். இட்லி தோசைக்கு நல்ல காரசாரமான டேஸ்ட்டாக ஒரு மிளகாய் சட்னி அரைக்க போகிறோம். இது எங்கள் வீட்டில் இப்படி தான் அரைக்கும். இது கொஞ்சம் நாளைக்கு இருக்கும், ஒரு 2-3 நாளைக்கு கூட இருக்கும். அதுக்கு வெங்காயம், இதுக்கு பெரும்பாலும் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி சின்ன வெங்காயம் மிக்சியில் எடுத்துக்கோங்க. 2 முழு தக்காளி, கருவேப்பிலை எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கிறலாம். இது ரொம்ப டேஸ்ட்டும் நல்ல மணமும் நல்லா கொடுக்கும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அது மாதிரிக்கு வரமிளகா கொஞ்சம் நல்லா புது மிளகாயா, நான் ஒரு 20 மிளகாய் நான் அதில் எடுத்து போட்டுக்கிறேன். இந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு நம்ம இதில் போட்டு ஈஸியாக நம்ம குயிக்காக அரைச்சிடலாம். நம்ம இதை இப்படியே அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் வதக்கினா அது ரொம்ப நாளைக்கு இருக்கும். சில பேர் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைப்பாங்க. நம்ம அரைச்சிட்டு நம்ம நல்லா க்ளீனாக நல்லா வதக்கும் போது அந்த தண்ணி பசையெல்லாம் போயிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை அரைச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ எல்லாம் எடுத்தாச்சு. இதில் உப்பு போட்டுக்குவோம். கொஞ்சோண்டு புளி மட்டும் போட்டு இதை நல்லா அரைச்சிடுவோம். இப்போது நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் குறைன்னு அரைங்க, ரொம்ப வலுவலுன்னு அரைக்க வேண்டாம். இதை தாளித்து விட்டுருவோம். இப்போது ஒரு பேன் வச்சுக்கிடுவோம். இதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுருவோம். கடுகு நல்லா பொரியட்டும். பாருங்கள், இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இதில் கருவேப்பிலை போட்டுருவோம். இதில் பெருங்காயம், இது நிறையா போட்டிங்கன்னா ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். பெருங்காயம் இதில் போட்டுருவோம். இதில் நம்ம இப்போ அரைச்சி வச்ச சட்னியை இதில் போட்டுருவோம், கார சட்னியை. இப்போ இந்த எண்ணெயிலே இது வதக்கும் போது பாருங்கள், இது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வதக்கிட்டு அரைச்சா கூட நம்மளுக்கு கலர் வேறு மாதிரி இருக்கும். இதிலே வதங்கும் போது தண்ணி எல்லாம் எடுத்துரும். இதே அதனால தான் நான் சொல்கிறேன், 2 நாளைக்காவது இது வெளியில் வச்சா கூட ரொம்ப சூப்பராக அப்படியே இருக்கும். எண்ணெயிலே வதக்கிடுவோம். கரெக்டான உப்பும் புளிப்பும் இருந்துச்சுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். இது எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். தண்ணி சத்தம்லாம் இது உடனே நம்ம இறக்கிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப காரமாகவும் இருக்காது. ஏன்னா நம்ம நல்ல புளிப்பு சேர்த்துருக்கோம், அந்த தக்காளி நல்லா சேர்த்துருக்கோம். அதோட கொஞ்சம் புளியும் சேர்த்துருக்கறதுனால காரம் ரொம்ப இருக்காது. அந்த தக்காளியோடைய கலர் ரொம்ப நல்லா கொடுக்குங்கிறதுக்காக தான் நம்ம தக்காளி போடுறது. அப்படியே அடுப்பில் இருக்கட்டும் கொஞ்சம் நேரம். எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். நான் இந்த இதுக்காக, இந்த கார சட்னிக்காக நான் இந்த பக்கம் இட்லி பண்ணி வச்சுருக்கிறேன். இட்லியும் வெந்துருச்சு பாருங்கள், இட்லியும் நல்லா வெந்துருச்சு. இட்லியும் கார சட்னியும் இன்றைக்கி எங்கள் வீட்டில். அப்படி நல்லா கிண்டி விட்டோம்னா பாருங்கள், கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா வந்துடும். தண்ணி வற்றிடும். இது இதில் போட்டுட்டு நீங்கள் எடுத்து வச்சுட்டு தேவையான எண்ணெய் போட்டுக்கிறலாம் சாப்பிடும் போது. இல்லாட்டி இதுலேயே நம்ம எண்ணெய் போட்டுறதுனால இதுவே ரொம்ப காரமாக இருக்காது. இப்படியே சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.
பாருங்கள், இந்த இட்லியும் கார சட்னியும் சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.